ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தன் தோளில் வனாந்தரத்தில் தூக்கி சுமந்து கொண்டு வருகிறது போல உங்களையும் என்னையும் இந்த வனாந்தரமாகிய உலகத்திலே தூக்கி சுமந்து கொண்டு வருகிற நம் தகப்பன் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அருமையான தேனி பிளஸிங் ஏஜி சர்ச் விசுவாச பெருமக்களுக்கும் இந்த யூடியூப் மூலமாக இந்த ஆராதனைகளை பங்கெடுக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாகிற அனுபவத்தோடு ஆவி நிறைந்து நம்முடைய அப்பாவை உயர்த்துவோம், துதித்து பாடுவோம். விசுவாச பெருமக்களே, நம்ம எல்லாரையும் இயேசப்பா சுகத்தோடு வைத்திருக்கிறார். இப்பொழுது ஆராதிக்க கூடி வந்திருக்கிற பிள்ளைகள் அனைவரும் உலகால் படையிட்டு ஆவியானவரை வரவேற்று ஆவிக்குள்ளே நிறைந்து பாடுவோம், மேம்படுத்துவோம். அப்பா நம்மை ஆசீர்வதிப்பாரா. அல்லேலூயா. சகலமும் ஆகும் அப்பா. எங்கள் எல்லாரையும் அபிஷேகத்தால் நிறைத்திருங்கப்பா. ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளுக்குள்ளே மூழ்கடிக்க அடியனையும் குடும்பத்தையும் சபை மக்களையும் இந்த ஆராதனையில பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தோய ஆவியின் கையில் ஒப்படைக்கிற தகப்பனை ஆராதனை ஆஸ்வதிப்பதாக. இடையூறுகள் மாறட்டும், தடைகள் மாறட்டும் தகப்பனை. இயேசப்பா, நீங்களே அழுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்வர் பாடலை சேர்ந்து பாடுவோம். கட்டாயமாய் எத்தனை மக்கள் வாழ்ந்தாலும், எத்தனை மக்கள் நமக்கு இருந்தாலும், அவர்கள் எல்லாரும் சேர்ந்து செய்ய முடியாத அற்புதத்தை, உதவியை நம்முடைய தகப்பை ஒருவராய் செய்து மகிமைப்படுகிற தேவன் அவர். எனவே சேர்ந்து பாடுவோம், உற்சாகமாய் பாடுவோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கைதட்டி அதிசயம் செய்பவர்.
கட்டாயம் செய்து முடித்துக் கொண்டிருக்கிறது, இனிமேலும் செய்து முடிக்கும். நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், அது நிறைவேறும். நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் என்று சொன்ன ஆண்டவர். நம்முடைய அப்பா என்ன சொல்லுகிறாரோ அது நிறைவேறும். ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாமே மாறி போகும். அந்த அப்பா தான் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். அப்பாவை உயர்த்துவோம். ஒருவேளை நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டிருந்தாலும் உங்களை காப்பாற்ற இயேசு ராஜா பெரியவர். விசுவாசத்தோடு பாடுவோம். அந்த யூதராஜ சிங்கத்தை பாடுவோம், உயர்த்துவோம், சந்தோஷமாய் பாடுவோம். அப்பா நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. யூதாவின் ராஜ சிங்கம் நீரே, அல்பாவும் ஒமேகாவும் நீரே பாடலை பாடுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. யூதாவின் ராஜ சிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை பல ஞான மகிமை துதியையும் பெற்றுக் கொள்ள பாத்திர நீரே. யூதாவின் ராஜ சிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை பல ஞான மகிமையும் துதியையும் பெற்றுக் கொள்ள பாத்திர நீரே. பாவமானிரே என்னை நீதியாக்கிட, சாபமானிரே என்னை சாபம் போக்கிட, காயமானிரே என்னை நோய்கள் நீக்கிட, ஏழையானிரே என்னை நேர்மை நீக்கிட. பாவமானிரே என்னை நீதியாக்கிட, சாபமானிரே என்னை சாபம் போக்கிட, காயமானிரே என்னை நோய்கள் நீக்கிட, ஏழையானிரே என்னை நேர்மை நீக்கிட. நன்றி. நன்றி அப்பா. நீரென்றும் எந்த நல்ல மேய்ப்பர், என்னாலும் தாழ்ச்சி அடையேனே. அமர்ந்த பரிசை பரிசுத்தல் வெளியில் என்னை வைத்து நிற்கும் காக்கும் நல்ல தெய்வமே. நீரென்றும் எந்த நல்ல மேய்ப்பர், என்னாலும் தாழ்ச்சி அடையேனே. அமர்ந்த தன்னை பரிசுத்தல் வெளியில் என்னை வைத்து நிற்கும் காக்கும் நல்ல தெய்வமே. அவர் முன்பாக நன்றியாயிரம் செய்தி, என் என்னையால் அபிஷேகமும் செய்தி, ஜீவனாலெல்லாம் நன்மை கிருபை தொடருவே, கண்டத்த வீட்டிலே நீடித்து வாழவே.
சாபம் போக்கிட காயமானிலே எந்தன் நோய்கள் தீர்த்திட ஏழ்மையானிலே எந்தன் ஏழ்மை நீக்கிட நன்றி நன்றி ஐயா. இம்மட்டும் தூக்கி கொண்டு வருகிறவரே நன்றி ஐயா. என்னையும் குடும்பத்தையும் சுமக்கின்றவரே நன்றி ஐயா. என் பாரமெல்லாம் நீக்கினவரே நன்றி ஐயா. என்னோடு இருக்கிறவரே நன்றி ஐயா. என்னை விட்டு விலகாதவரே நன்றி ஐயா. என்னை கைவிடாதவரே நன்றி 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 ஐயா. சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே சர்வ வல்லவரே மகிமைக்கு பாத்திரரே மகிமைக்கு பாத்திரரே ஐயா மகான பிரகாசமே மகிமைக்கு பாத்திரரே ஐயா மகான பிரகாசமே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜாவே பரலோக ராஜாவே பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜாவே எப்போதும் இருப்பவரே எப்போதும் இருப்பவரே இனிமேலும் வருவாய் இனிமேலும் வருவாய் எப்போதும் இருப்பவரே ஐயா இனிமேலும் வருபவரே இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானே ஐயா. ஐயா இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானே ஐயா. உன்னத தேவனே என் இயேசு
அனுபவத்தை கொடுத்த அப்பா உங்களுக்கே மகிமை, உங்களுக்கே ஆமை ஆத்துமா சரத்தை ஜீவ பலியாய் தருகிறோம், ஒப்படைக்கிற இயேசுவின் நாமத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. ஆமே, நன்றி நன்றி ஐயா. பலியாகி என்னை மீட்டீரையா, என் பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா. பலியாகி என்னை மீட்டீரையா, என் பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா. ஒளியாய் வந்தீரையா ஐயா, ஒளியாய் வந்தீரையா. அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆரோட நேசிக்கிறேன் ஏசையா. அப்பா உம்மை நேசிக்கிறேன், நான் சமயத்தில் நேசிக்கிறேன், நேசிக்கிறேன் இயேசுவே, உம்மை உயர்த்துகின்றேன் என் நேசரே, உம்மை பாடிடுவேன். அப்பா நீங்க செய்த எல்லா நன்மைகளுக்காக நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை ஐயா, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. நன்றி நீர்தான் என் பலனே, நீர்தான் என் சுகமே இயேசப்பா. நீர்தான் என் பலனே, நீர்தான் என் சுகமே. கண்ணீர் துடைத்து கவலை போக்கி ஆறுதல் அளிப்பவரே, என் கண்ணீர் துடைத்து கவலை போக்கி ஆறுதல் அளிப்பவரே. உமக்கே
உடம்போட்டு உங்கள்கிட்ட வருகிற வரை இயேசு கிறிஸ்துவை எல்லாம் எனக்கு வேற தஞ்சம் இல்லப்பா, இல்லப்பா. அந்த இடத்தை நிரப்புறதுக்கு யாருமே இல்லப்பா, எவராலும் முடியாது. என் தஞ்சமே, என் மதுரமே, என் நங்கூரமே, என் நம்பிக்கையே, என் பலனே, என்னை ஆற்றி தேற்றும் தாய் தகப்பனே, நீதான் என் தஞ்சமே, நீதான் என் கோட்டையே, நீதான் என் தஞ்சமே, நீதான் என் கோட்டையே, தூக்கி என்னை தோளில் சுமந்தவரே, தூக்கி என்னை தோளில் சுமந்தவரே, என் துன்ப வேளை தூக்கி என்னை தோளில் சுமந்தவரே, என் துன்ப வேளை தூக்கி என்னை தோளில் சுமந்தவரே, உமக்கே ஆராதனை. உங்களுக்கு ஆராதனை. உமக்கே ஆராதனை. ஐயா உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. வாடாதி வானங்களுக்குள்ளானவருக்கு என்னை ஜீவ பலியாய் தந்து ஆராதிக்கின்றேன். உயிரோடு இருக்கின்றவரே, உங்களுக்கு ஆராதனை, உங்களுக்கு ஆராதனை. ஜீவ ஜனநாயகா. சபரபரவியந்தரனா. தவறிய பாத்திரம் நான், தவறுகள் நீக்கி என்னை தகுதியாய் நிறுத்திடுமே. தவறிய பாத்திரம் நான், தவறுகள் நீக்கி என்னை தகுதியாய் நிறுத்திடுமே. சித்தம் நிறைவேற்றுமே. குயவனே, களிமண்ணாலும் சித்தம் நிறைவேற்றுமே. என்னை உம் கையில் தொடர்ந்து ஆஸ்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான மக்களே, இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கப் போகிறோம். உங்கள் அனைவருக்கும் சொல்லியிருக்கிறபடி நம்முடைய திருச்சபை விசுவாச மக்கள்
யாவரும் தினந்தோறும் குடும்பமாக நீங்கள் தனித்து ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். எதற்காக என்று சொன்னால், இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பு துப்புரவாய் தேசத்தை விட்டு மாறும்படியாக, பாதிக்கப்பட்டவர்கள் சுகமாக்கப்படும்படியாக, அது மட்டுமல்ல, அடைக்கப்பட்டிருக்கிற திருச்சபைகள் திறக்கப்பட்டு ஒரு புதிய எழுப்புதலின் முகத்தோடு இந்த சபை, எல்லா திருச்சபைகளும் ஆண்டவருடைய திருச்சபை எழும்பி பிரகாசிக்கும்படியாகவும், அது மட்டுமல்ல, தேசத்திலே ஒரு பெரிய எழுப்புதல் வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தேசத்தின் பாதுகாப்பிற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நாம் ஆண்டவர் நல்லவர். சீக்கிரமாய் இந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்ற வல்லமையுள்ளவர், மாற்றுவார். ஒரு சகஜ நிலைக்கு தேவன் கொண்டு வருவார். நம்முடைய ஜெபம் இன்னும் அதிகமாகட்டும். ஆண்டவர் நல்லவர். இப்பொழுதும் நான் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க தேவ கிருபையினாலே ஆண்டவர் நிறுத்தி இருக்கிறார். இப்பொழுது நாம் இன்றைக்கு பேசப்போகிற இந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பு இவைகளெல்லாம். இந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பு இவைகளெல்லாம். ஆண்டவர் நல்லவர். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கும்படியாய் கேட்கிறேன். மத்தேயு 6:32. இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். கண்டபடி ஜெபமனோமா. என் அன்பு தகப்பனே, அப்பா, உங்க பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரப்பா. உங்க ஜனத்தினுடைய தேவையை சந்திக்கிறவர் நீங்க மட்டும்தான். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது இல்லை, முதலாவது பிள்ளைகள் முந்தி திருப்தி அடையட்டும் என்று சொன்னவர் நீங்கப்பா. உங்க பிள்ளைகளை போஷிக்கிறவரே, தயவாய் இந்த காலை வேளையிலே கொடி ஆராதித்து உங்க வார்த்தைக்காய் காத்திருந்து ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய தேவையையும் ஏக்கத்தையும் தேவன் தீர்த்து வைத்து வார்த்தைகளை கொடுத்து வசனத்தை அனுப்பி சுகப்படுத்தி என் பிள்ளைகளுடைய சகல தேவைகளையும் அதிசயமாய் நீங்க சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஊழியக்காரனாகி எனக்கு பேசுங்க ஆண்டவரே, கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பேசுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே கிறிஸ்து ராஜா மட்டுமே வெளிப்படுவாராக, யூதராஜ சிங்கம் மட்டுமே மகிமைப்படுவாராக. தூய ஆவியின் கைகளுக்கு ஒப்படைத்து ஜெபிக்கிறையா. பிதாவுக்கு சித்தமில்லாத ஒரு வார்த்தை கூட இந்த வாயில் வரக்கூடாது தகப்பனே. தூய ஆவியின் கைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கின்றார். இந்த அதிகாரத்தை நாம் அநேகர் படித்திருக்கிறோம். நமக்கு எல்லோருக்குமே தெரியும், இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இந்த லாக்டவுன் நாட்கள்லையும் சரி, இல்லை ஊரடங்கு உத்தரவு இல்லாத காலத்திலும் சரி, அல்லது எப்படிப்பட்ட வசதி வாய்ப்பு நிறைந்த காலகட்டத்திலும் சரி, எதுவுமே இல்லாத காலகட்டத்திலும் சரி, எல்லா காலகட்டத்திலும் நம் தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்த போதுமானவர். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். சாப்பாட்டு தேவைகள், பண தேவைகள், பிள்ளைகளுடைய படிப்பு தேவைகள், மருத்துவ தேவைகள், இன்னும் வீட்டு தேவைகள், வாடகை தேவைகள், இந்த உலகத்திலே வாழ்வதற்கு இந்த சரீரத்திற்கு என்னவெல்லாம் தேவைப்படுமோ எல்லா தேவைகளையும் நம்முடைய அப்பா அறிந்திருக்கிறார். கலங்காதிருங்கள், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள் என்று சொன்ன யூதா கோத்திரத்து சிங்கம் இப்பொழுது உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு இதையெல்லாம் வேண்டியவில் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நம்முடைய அப்பா மாசற்றவர்,
நம்முடைய அப்பாவுக்கு தெரியும். இன்னும் ஒரு வாரம் கழித்தோ அல்லது ஒரு 2 வாரம் கழித்தோ, ஒரு வாரம் கழித்தோ என்ன ட்ரெஸ் போடுவோம், என்ன கலர் சட்டை போட்டிருப்போம், என்ன பேண்ட் போடுவோம், என்ன சாப்பிடுவோம், என்ன குழம்பு வீட்டில் என்ன குழம்புன்னு சொல்லி பல வருஷமா குழம்பு சோறு ஆக்குகிற அந்த வீட்டு தலைவிக்கே தெரியாது. ஆனால் நம்முடைய தகப்பனுக்கு திட்டமாய் தெரியும், இந்த நாள் அன்றைக்கு என் பிள்ளைக்கு நான் இதை கொடுப்பேன் என்று அவர் அறிந்திருக்கிறார். எனவே உங்கள் பொருளாதார தேவைகளுக்காய் கலங்காதிருங்கள். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவு படாது என்று சொன்னவர் 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 புருஷர்களுக்கு கொடுத்து மீதம் 12 கூடை நிறைய திரும்ப மீதம் எடுக்க வைத்த தகப்பன் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றின தகப்பன். ஆமேன். தூண்டில் போட்டு முதல் கிடைக்கிற மீனை அதை புட்டு பார்க்கும் பொழுது அதிலே வெள்ளி பணம் இருக்கிறது. அந்த பணத்தை எடுத்து உனக்கும் எனக்கும் போய் இந்த வரிப்பணத்தை கட்டு என்று சொன்னவர் உங்களோடு இருக்கிறார். உங்களுடைய பண தேவைகள் எவ்வளவாகட்டும், உங்களுடைய பொருளாதார தேவைகள் எவ்வளவாக இருக்கட்டும், அல்லது என்னை ஆரோக்கியத்துக்கான வசதி வாய்ப்பிலே மருத்துவ தேவைகள் எவ்வளவாகட்டும், பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய தேவைகள் எவ்வளவாகட்டும், பிள்ளைகளுடைய படிப்பு கல்வி காரியங்கள் எவ்வளவாகட்டும், அத்தனையும் அவர் சந்திக்க அவர் போதுமானவர். அவர் சொல்லுகிறார், ஆண்டவருக்கு மகிமையாக. சங்கீதம் 48 தேவனுக்கு மகிமையாக. சங்கீதம் 48:14 அவர் சொல்லுகிறார், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், அவர் முடிவு மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, கலங்காதிருங்கள். கடன் பிரச்சனை நிமித்தமாய் சோர்ந்து போயிருக்கிறீங்களோ, வட்டி கட்ட முடியல சோர்ந்து போயிருக்கீங்களோ, பிள்ளைகளுக்கு நான் எப்படி கட்டுவேன், பணம் கட்டுவேன் சோர்ந்து போயிருக்கீங்களோ, கலங்காதிருங்கள். தகப்பேன் கட்டாயம் உங்களுடைய துக்கத்தை மாற்றி களிப்பை உண்டாக்குவார். உலகத்துக்கு இது முடியாத ஒரு நாட்கள், உலகத்துக்கு இருந்த முடியாத இக்கட்டி நாட்கள், நெருக்கத்தின் நாட்கள். ஆனால் உங்க தகப்பன், என் தகப்பனுக்கு, நம்ம தகப்பனுக்கு இதெல்லாம் அப்பாவுக்கு ஒரு ஸ்தோத்திர லேசான காரியம். பலமுள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்கிறது லேசான காரியம். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். நீங்களும் நானும் ஞானி. கிறிஸ்துவுக்குள் வந்தவங்க எல்லாருமே ஞானி. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றவங்க எல்லாருமே ஞானி. உண்மையான தேவன் கிறிஸ்துதான் என்று அறிந்து அனுபவித்து அவருக்கென்று அர்ப்பணித்து வாழ்ந்து அவருக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் ஞானி. ஆனால் கிறிஸ்துவுக்காக வாழாத, கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்காத, கிறிஸ்துவை அறியாத மக்கள் எல்லாம் அஞ்ஞானிகள் என்று நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. அவர்கள் உலகம் எதையெல்லாம் பெரிதாய் பேசுகிறதோ, உலகத்திலே எதெல்லாம் டாம்பிகமாய் தோன்றுகிறதோ, எதெல்லாம் பெருமையாய் தோன்றுகிறதோ அதெல்லாம் தான் வாழ்க்கை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறவர்கள் அஞ்ஞானிகள். எனவே அப்பா சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் இந்த ஊரடங்கு உத்தரவின் நாட்களிலே, முடக்கப்பட்ட சூழ்நிலையிலே கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவை என்று அப்பா அறிந்திருக்கிறார். நான் இப்படியே சொல்லிட்டு வரும் பொழுது, ஆனால் இந்த காலகட்டம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 8வது வசனத்தை படியுங்கள். மத்தேயு 24:8. இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்று அறிந்த தகப்பன், அவர் மனுஷனா அந்த பூமியில வாழ்ந்த பொழுது, இன்னைக்கு நீங்களும் நானும் எந்த நாட்கள்ல இருக்கிறோமோ, எந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இருக்கிறோமோ, இதை அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அப்பா சொன்னாரு, இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இன்னைக்கு நீங்களும் நானும் வாழுகிற காலங்கள் ஒரு மகா பெரிய கொடிய காலங்களாய் இருக்கிறது. கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே 1 வசனத்திலே அப்பா சொல்லியிருக்கிறார்.
இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். எவைகள் எல்லாம் வேதனைக்கு ஆரம்பம்? அந்த வசனத்துக்கு அப்படியே முந்தின வசனத்தை படிங்க. அப்படியே ஸ்தோத்திரம். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் பஞ்சங்களும், கொள்ளை நோய்களும், கொள்ளை நோய்களும், பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். கர்த்தருடைய பிள்ளையே, பஞ்சங்களை கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். யுத்தங்களின் செய்திகளை கேட்டிருக்கிறோம், பார்த்திருக்கின்றோம். ஆனால் கொள்ளை நோய், ஆங்கிலத்திலே பிளேக் என்று சொல்வார்கள். பிளேக் என்றால் கொள்ளை தொற்று நோய். இதான் அதனுடைய விளக்கம், தமிழ் அர்த்தம். அப்ப கொள்ளை தொற்று நோய் பரவி இருக்கின்ற இந்த காலகட்டத்தை அப்பா அன்றைக்கே சொன்னார், இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். தேவனுடைய பிள்ளைகளே, வேதனைக்கு ஆரம்பமாகிவிட்டது இந்த உலகம். இந்த பூமி வேதனைக்கு ஆரம்பமாகிவிட்டது. இனி இப்படிப்பட்ட சூழ்நிலை எப்பயாவது, எத்தனை பல வருஷத்துக்கு அப்புறம் இல்லை, இனிமேல் அடிக்கடி சம்பவிக்கத்தான் போகிறது. இதை நான் சொல்லவில்லை, அப்பா சொல்லியிருக்கிறார். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அது அப்படியே 8ஆம் வசனத்துக்கு முந்தின வருஷத்துல முதல் வருஷத்தை படிச்சு பாருங்க. 7 படிச்சு பாருங்க. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், 6 யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. என்ன ஆண்டவர் அப்பவே சொல்லிட்டாரு பாருங்க. அதே 24ஆம் அதிகாரத்துல 3ஆவது வசனத்தை படிச்சு பாருங்க. பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லவர், ஆவியான தேவன், வார்த்தையான தேவன், வல்லமையுள்ள தேவன் நம்மை போல மனுஷனாய் இந்த பூமியில உலாவிக் கொண்டிருந்த பொழுது அந்த வந்த மாம்சம் இரத்தமாய் வெளிப்பட்ட தேவனிடத்திலே சீசர்கள் கேட்டார்கள், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம்? இன்றைக்கு அது அவர் சொன்ன அடையாளம். உலகத்தின் முடிவு நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் பார்க்கிறோம், கண்ணார பார்க்கிறோம், விளைவுகளை பார்த்து மிரண்டு போயிருக்கிறோம். உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். தேவஜனமே, 1ஆம் உலகப் போர், 2ஆம் உலக மகா யுத்தம் என்று பிரமாண்டமான 2 உலக மகா யுத்தம் வந்திருக்கிறது. இதெல்லாம் யுத்தம். முழு உலகமும் யுத்தத்தில் ஈடுபட்டால் அது யுத்தம். ஆனால் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் வருவது போர். நாம் இன்றைக்கு அந்த யுத்தத்தின் செய்திகளை கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த போர் நடக்கிறதை அதை டிவியில பார்க்கிறோம், படிக்கிறோம், இருக்கிறோம். ஆனால் அதே போல பஞ்சம் எல்லாமே வந்திருக்கிறது. கொள்ளை நோய், பூமி அதிர்ச்சி வந்திருக்கிறது. கொள்ளை நோய் இருக்கிற காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கொள்ளை நோய் இருக்கிற காலகட்டத்தில் தான் அப்பா சொல்றாரு, இவைகள்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்ப இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அடுத்தபடியாய் நாம் பார்த்து சோர்ந்து அல்லது பார்த்து என்றைக்கு மாறுமோ, என்றைக்கு தீருமோ, இது என்ன முடிவாகுமோ, ஏதாகுமோ என்று கேள்விக்குறியோடு கேள்விக்கணையோடு வாழ்ந்து கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வேதவசனம் திட்டமாய் சொல்கிறது, இனி இந்த உலகத்துக்கு வேதனைகளுக்கு ஆரம்பம். ஆண்டவருக்கு மைமுண்டாகட்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:33 படியுங்கள். 3ஆவதாக. அப்படியே இவைகளையெல்லாம் நீங்கள் காணும்போது
அவர் அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் போது வாசல் அருகே வந்திருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:2 படியுங்கள். இயேசு அவர்களை நோக்கி இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனுடைய ஆலயத்தை குறித்து, எருசலேமில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்தை குறித்து அப்பா சொல்லுகிறார். அந்த ஆலயத்தின் பிரம்மாண்டத்தை ஆண்டவருக்கு காட்டுகிறார்கள், சொல்லுகிறார்கள். பாருங்க, ஸ்தோத்திரம். அந்த ஆலயத்தின் பிரம்மாண்டத்தை நான் சற்று விவரிக்க சொல்ல விரும்புகிறேன். மோசே நாட்கள்ல ஆசரிப்பு கூடாரம் வனாந்திரத்திலே ஸ்தாபிக்கப்பட்டது. மோசேயின் காலத்திலே, அந்த மோசேயின் காலத்திலே வனாந்திரத்திலே ஸ்தாபிக்கப்பட்ட ஆசரிப்பு கூடாரத்தினுடைய இன்றைய மதிப்பு 200 கோடி. 200 கோடி அதனுடைய ஒட்டுமொத்த விலை மதிப்பு. அதன் பின்பு சாலமோன் தேவாலயத்தை ஆண்டவருக்கு என்று கட்டினான். அவன் சாலமோன் கட்டின அந்த தேவனுடைய ஆலயத்தின் இன்றைய மதிப்பு 400 கோடி. 400 கோடி. அதன் பின்பு ரோம ஆட்களுடைய காலத்திலே ஆண்டவருக்கு மகிமையாக ஏரோது ஆலயத்தை கட்டினான். தேவனுடைய ஆலயத்தை, இடிக்கப்பட்ட ஆலயத்தை கட்டினான். ஏரோது கட்டின ஆலயத்தின் மதிப்பு ஆண்டவருக்கு மகிமையாக 2000 கோடி. 46 ஆண்டுகள் அந்த தேவனுடைய ஆலயத்தை கட்டினான். உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் என்றால் யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே ஆண்டவருக்கு மகிமையாக ஸ்தோத்திரம். யோவான் 2:20 படியுங்கள். யோவான் 2:20 படிக்கும் பொழுது தெரியும். அப்பொழுது யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே. இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே. போதும். ஏரோது அந்த ஆலயத்தை அவ்வளவு பிரம்மாண்டமாய் கட்டினான். அதனால்தான் மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்தை படித்து பாருங்கள். ஆண்டவருக்கு மகிமையாக, இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். லூக்கா 21:5 படித்து பாருங்கள். லூக்காவின் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் 5வது வசனம். பின்பு சிறந்த கற்களினாலும் காணிக்கைகளினாலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை குறித்து, சிறந்த கற்களாலும் காணிக்கைகளாலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருந்ததாம். ஏரோது 46 ஆண்டு காலம் ஒரு தேவனுடைய ஆலயத்தை அவ்வளவு சிறப்பாய் கட்டினான். சாதாரணமல்ல மக்களே. தங்கத்தை உருக்கி தேவாலயம் முழுவதும் வெறும் தங்கத்தை உருக்கி ஊற்றி இருந்தான். அதனுடைய மதிப்பு 2000 கோடி இன்றைய மதிப்பு. அந்த அளவுக்கு யூதர்களுடைய ஆதரவை பெறுவதற்காக, யூதர்கள் தன்னை ராஜாவாக ஏற்றுக்கொண்டு தன்னை புகழ வேண்டும், ராஜாவாக அவர்களே ஏற்றுக்கொண்டு வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக, யூதரை பிரியப்படுத்துவதற்காக ஏரோது ஆலயத்தை அவ்வளவு செலவிட்டு கட்டினான். அந்த ஆலயத்தை அப்பா சொல்றாரு, ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடி இடிக்கப்பட்டு போகும். இவைகள்லாம் சம்பவித்தது. படிங்க, மத்தேயு 24:32 படிங்க. மத்தேயு 22:24-32. அத்தி மரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்களை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஊமை, அத்தி மரம் இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கும். இன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அரசியல் அடையாளமே அத்தி மரம் தான். 1948 வரை இஸ்ரேல் என்கிற ஒரு தேசமே இருந்தது இல்லை. ஆனால் இன்றைக்கு அந்த தேசம் இருக்கிறது. அந்த 48க்கு பின்பு அந்த தேசம் உருவாக்கப்பட்டது. ஆண்டவர் சொல்கிறார், அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும்
கவனித்து பாருங்கள். அவைகள் துளிர் விடும் பொழுது வசந்த காலம் பிறந்தது என்று சொல்லுகிறீர்களே என்று சொல்லுகிறார். அந்த இஸ்ரேல் தேசம் உருவாக்கப்பட்டு அந்த 47-48 நாட்கள் தான் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தினுடைய கையிலிருந்து அநேக தேசங்கள் விடுவிக்கப்பட்டு சுய தேசங்களாய் உருவாக்கப்பட்டது. நான் சொல்லுகிறேன், ஸ்தோத்திரம், இவைகள் ஆண்டு சொல்கிறார், இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் போது அவர் வாசல் அருகே வந்து விட்டார். தேவனுடைய ஆலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு களிராதபடி இடிக்கப்பட்ட பொழுதே அவர் வந்து விட்டார். அதை எவ்வளவு அலங்கரிப்பாகட்டும் வந்து விட்டார். இஸ்ரேல் தேசம் உருவாக்கப்பட்ட பொழுதே அவர் வந்து விட்டார். மத்தேயு சுவிசேஷம் 24:37-39 வரைக்கும் படிங்க. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், ஜலப்பிரயத்திற்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். தேவனுடைய ஜனமே, இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று சொன்னவர் அதற்கான அடையாளத்தை சொல்லிவிட்டார். அடுத்து வாசலுக்கே வந்து விட்டார். அவர் வந்ததற்கு அடையாளம் அவரே சொல்லுகிறார், ஜனங்கள் உணர்வில்லாதிருந்தார்கள். இன்றைக்கும் தேசத்திலே எவ்வளவோ ஜபங்கள், எத்தனையோ சுவிசேஷ கூட்டங்கள், எவ்வளவோ நற்செய்தி கூட்டங்களை ஜனங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் கேட்பார் இல்லை. ஜனங்கள் உணர்வில்லாதவர்களாய் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் சாப்பிட்டும் உடுத்தியும் தன் நோக்கம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் நீங்களும் நானுமோ தப்புவிக்கப்பட்ட ஜனம். தேவ ஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளையை, நீங்கள் தப்புவிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லுகிற பாக்கியத்தை தகப்பை நமக்கு ரொம்ப ஈவா கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைங்கிறத விட இந்த உலகத்துல பெரிய பதவி கிடையாது. நான் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை, நான் இயேசப்பா பிள்ளைன்னு சொல்றதை விட சொத்துக்காரன் சொல்றதுக்கு இந்த உலகத்துல வேற யாருக்கும் அருகதை கிடையாது. அப்படிப்பட்ட ஸ்தானத்திலே அப்பா உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 4ஆவதாக, ஸ்தோத்திரம், இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். 1, இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். 2, இவைகளெல்லாம் சம்பவிக்கும் போது அவர் வாசலுக்கு வந்திருக்கிறார். ஆனால் இப்படிப்பட்ட வேதனைகளின் ஆரம்பத்திலே நாம் இருக்கிறோம். உலகத்தின் முடிவுக்குள்ளே போக போகிறோம். அல்லது ஸ்தோத்திரம், நெருக்கம், இடுக்கம், எல்லா வாசலும் அடைக்கப்பட்ட சூழ்நிலை. இந்த நிலைமையில் எப்படி பிழைப்பது என்று கலங்கிக் கொண்டிருக்கிற அருமை பிள்ளையே, கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய வார்த்தையை கவனித்து பாருங்கள். ஆண்டவருக்கு மகிமையாக சங்கீதம் 2 கடைசி வசனத்தை படிச்சு பாருங்க. சங்கீதம் 2:12 படிங்க. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நாம் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவருடைய பாதத்தையும், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரிய போகிறது. அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். நீங்க படிச்சவங்களோ படிக்காதவங்களோ, அறிவு உள்ளவங்க, எனக்கு அறிவு இல்லைன்னு சொல்றீங்களோ, பணக்காரங்களோ பணம் இல்லாதவங்களோ, ஏழையோ, படிச்சவங்களோ, தரித்த எப்படிப்பட்ட ஆளா இருக்கட்டும், நீங்கள் யாரா இருந்தாலும் இயேசுவை அண்டிக் கொண்டால் பாக்கியவான்கள். மல்கியாவின் புஸ்தகத்திலே 4வது அதிகாரம் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தை படித்து பாருங்கள். தேவனுடைய ஜனமே, ஸ்தோத்திரம். இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும். அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். துன்மார்க்கரை மிதிப்பீர்கள்.
அல்லேலூயா. என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். வேதனைகளுக்கு ஆரம்பமான இனிமேல் வரக்கூடிய எல்லா காலகட்டத்திலும் அவர் இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொண்டால் நாம் பாதுகாக்கப்படுகிறோம். அவருடைய நாமத்துக்கு பயந்திருந்தால் நாம் பாதுகாக்கப்படுகிறோம். ஆரோக்கியம் இருக்கிறது. சங்கீதம் 91வது வசனம், 91வது சங்கீதத்தில் முதல் வசனத்தை படிச்சு பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். உன்னதமானவர் வானம் பூமி எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், எல்லா நாடுகளையும் எல்லா மனுஷர்களையும் எல்லா மக்களையும் எல்லா ஜீவராசிகளையும் உண்டாக்கினவருடைய உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளே வந்து விடுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் இன்னும் இயேசுவை அறியாமல் இருக்கலாம், இயேசுவை பற்றி தெரியாமல் இருக்கலாம், இயேசுவை பற்றி அறிந்தும் வராமல் இருக்கலாம். வந்து விடுங்கள். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இந்த கொள்ளை நோய் தாக்கப்பட்டிருக்கிற இந்த கொள்ளை நோய் ஆண்டவர் ஆபகு புஸ்தகத்திலே சொல்லிட்டாரு பாருங்க. 2000 இல்ல 3000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே 3000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆபகு புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 15ஐ படித்து பாருங்கள். அல்லேலூயா. திரளான தண்ணீர் குவியலாகிய இல்லையே ஸ்தோத்திர ஆண்டவருக்கு மகிமையாக. ஆபகு 3:5-6 படிங்க. அவருக்கு முன்பாக கொள்ளை நோய் சென்றது. அவருக்கு முன்பாக கொள்ளை நோய் சென்றது. அவர் அடிகளிலிருந்து எரிபந்தமான காய்ச்சல் புறப்பட்டது. எரிபந்தமான காய்ச்சல் புறப்பட்டது. அவர் நின்று பூமி அளந்தார். அவர் பார்த்து புறஜாதிகளை கரைய பண்ணினார். போதும். எரிபந்தமான காய்ச்சல் புறப்பட்டது. எப்ப 3000 வருஷத்துக்கு முன்னுக்கே ஆண்டவர் சொல்லிட்டார், திட்டமா சொல்லிட்டார். அவர் சொன்னது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இனிமேல் இந்த உலகத்துக்கு சமாதானம் இல்லை. இனி இந்த உலகத்துக்கு ஒரு நிம்மதி இல்லை. கிறிஸ்துவை அண்டிக் கொண்டவர்களை தவிர, கிறிஸ்துவின் இயேசுவின் பிள்ளைகளாய் ஆக்கப்பட்டவர்களை தவிர, கிறிஸ்துவையே தஞ்சமாய் பற்றி கொண்டு பாவத்தை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று இன்றைக்கு மரித்தாலும் அந்த நித்திய ராஜ்யம் நான் போவேன் என்று சொல்கிற அந்த நிச்சயம் உடையவர்களை தவிர மற்ற யாவருக்கும் இனி சமாதானம் என்பது கேள்விக்குறி. வேதனைக்கு ஆரம்பமான காலங்கள். ஆக இப்படிப்பட்ட வேதனைக்கு ஆரம்பமான காலங்கள் இனிமேல் துவங்க போகுது. ஆனா அப்பா உங்களுக்கு எனக்கும் கிட்டத்தட்ட 3500 வருஷத்துக்கு முன்னையே 4000 வருஷத்துக்கு முன்னையே அப்பா சொல்லிட்டாரு. அந்த 91ல 3ஆம் வசனம் படிச்சு பாருங்க. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். 91ஆம் சங்கீதத்திலே 3ஆவது வசனத்தை படித்து பாருங்கள். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். கர்த்தர் உங்களையும் என்னையும் தப்புவித்திருக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார். ஸ்தோத்திரம். ஒரு அன்பான வேண்டுகோள் சொல்லுகிறேன். விசுவாச மக்களுக்கு கூட ஏதாவது காய்ச்சல் வந்தோ இருமல் வந்தோ கலது அந்த நோயினுடைய அறிகுறி தென்பட்டாலோ தயவு செஞ்சு அவங்கள திட்டி அவங்கள அனாவசியமா பேசி அவங்கள ஒதுக்கிறாங்க. மக்களை ஆறுதலா பேசி அவங்கள ஆண்டவர் பக்கம் திருப்பி ஜெபம் பண்ணி அவங்க ஒத்தாசையா நில்லுங்கள். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் கூட இதை பாதிக்கப்பட்டிருக்கார்கள். அப்படி அவங்க பாதிக்கப்பட்டதுனால அவங்க பாவஞ்சுட்டாங்க, அவங்க பாவி, அவங்க மோசம் அப்படிலாம் பேசாதீங்க. அப்படி அல்ல, அது வல்ல சத்தியம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கொள்ளை நோய் இந்த உலகத்தை தாக்கியிருக்கிற இந்த கொள்ளை நோயிலே சிக்கி தவிக்கிற அநேக மக்களுக்காய் ஜெபிப்போம். அவங்க ஆறுதலுக்காய் ஜெபிப்போம், அவங்க சுகத்துக்காய் ஜெபிப்போம். நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே 27ஆம் அதிகாரத்தில் நீங்க சொல்லியிருக்கீங்களே, கப்பற் சேதமே அல்லாமல் பிராண சேதம் ஒருவனுக்கும் இல்லை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் இந்த வார்த்தை வருகிறது. அப்பா, வியாதியில பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லப்பா, மறிக்க கூடாது தகப்பனை, சுகமாக்கி திரும்ப கொண்டு வாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுகிறேன். நீங்களும் ஜெபித்துக் கொள்ளுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளை. அப்ப ஸ்தோத்திரம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு தப்பு வைப்பார் சொல்லிட்டு அதே அதிகாரம் 91ல 6ஆம் படிச்சு பாருங்க. இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும்
மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். பயப்படாதிருப்பாய். கொள்ளை நோய்க்கு பயப்படாதிருப்பாய். ஆண்டவர் சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். வேதனைகளுக்கு ஆரம்பமான இந்த காலகட்டத்திலே இனிமேலும் வாழப்போகிற இந்த பூமியிலே அப்பா நம்ம வைத்திருக்கிற எல்லா நிமிஷமும் எல்லா நேரமும், ஆமேன், எல்லா நேரமும் எல்லா நேரத்திலும் எல்லா நிமிஷத்திலும் அப்பாவுடைய வார்த்தை திட்டமாய் நிறைவேறும். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய் இன்னைக்கு தேசத்தையே உலகத்தையே பாழாக்கி கொண்டிருக்கிறது. சகலத்தையும் பாழாக்கி கொண்டிருக்கிற இந்த கொள்ளை நோய்க்கு தப்புவிக்கிறவர் உங்களோடும் என்னோடு இருக்கிறார். கலங்காதிருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆக இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இவைகள் சம்பவிக்க போகிறது. இவை சம்பவிக்கிறதுக்கு முன்னே அவருடைய வாசலுக்கு வந்து விட்டார். அப்படி வாசலுக்கு வந்துட்ட தகப்பேன், இந்த உலகத்தில் இனி சம்பவிக்க போற இந்த காரியத்திலிருந்து உங்கள் எல்லாமையும் ஆண்டு ஆசீர்வாதத்தை பாதுகாத்து வைத்திருக்கிறார். இப்ப நாம எப்படி இருக்கணுங்கிறத பார்த்துக்கங்க திட்டமா. இப்படிப்பட்ட காலகட்டங்கள்ல இனிமேல் நாம் எப்படி இருக்க வேண்டும், இனிமேல் நம்ம எப்படி இருக்கணும் படிச்சு பாருங்க. 2 பேதுரு புஸ்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனம். 2 பேதுரு 3:11. இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால், இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியினால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படி. இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கபடியால் வானம் அழிந்து போகும், வானம் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும். ஸ்தோத்திரம். பூதங்கள் வெந்து உருகி போகும். எல்லாமே 2000 கோடி செலவழிச்சு கட்டின தங்கத்தையே உருக்கி ஊத்துன அலங்கரிப்பும் பயங்கரமான அலங்காரம் பண்ண தேவனுடைய ஆலயத்தையே இடிக்க பண்ணுகிற தேவன். ஸ்தோத்திரம். இந்த வானம் பூமி அத்தனையும் இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கபடியினால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் தேவ பக்தியும் இனிவரும் நாட்களிலே நமக்கு அதிகமாக வேண்டும். வேதனைகளுக்கு ஆரம்பமாயிருச்சு. ஆனா நம்ம பரிசுத்தத்தை அதிகம் பெருக செய்யணும். தேவ பக்தி பெருகணும். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. கதே இந்த 2 தீமோத்தேயு புஸ்தகத்திலே 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு மகிமையாக 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனம் வருகிறது. ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தை படித்து பாருங்க. சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணணும். கிழவிகள் பேச்சு, கட்டுக்கதை, இவைகளுக்கெல்லாம் விலகி தேவ பக்திக்கு எதுவாக முயற்சி பண்ண. அப்ப பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியையும் அதிகரித்துக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:14 படியுங்கள். 24:14. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். தேவனுடைய ஜனமே, அப்பொழுது முடிவு வரும். வேதனைக்கு ஆரம்பம் ஆயிருச்சு. முடிவு வரப்போகுது. ஆனா முடிவு வர வைக்கிறது நம்ம கையில் இருக்குது. எப்படி தெரியுமா? சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை, சத்தியத்தை பிரசங்கிக்கணும். மார்க்கு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 20வது வசனத்தை படிச்சு பாருங்க. ஆமென். ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவரை பரியாசம் பண்ணின பின்பு மார்க்கு 16:20 கடைசி. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினாங்க. கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். வசனத்தை உறுதிப்படுத்தினார். நீங்கள் புறப்பட்டு போனீங்க. இப்போ உடனே வீதிக்கு போக வேண்டாம். உங்க பக்கத்து வீடுகளில் எதிர்பட்டவங்கள்ட்ட, தெரிஞ்சவங்கள்ட்ட, சொந்தக்கார உறவுகள்கிட்ட, கடைக்கு வர்றவங்கள்ட்ட, போறவங்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்லிருங்க.
எங்க அப்பா சொன்னது, இயேசு கிறிஸ்து சொன்னது நிறைவேறிட்டு மக்களே, இயேசு உங்களுக்காய் பாடுபட்டிருக்கிறார். இயேசுட்ட வாங்க, அவருடைய பாவம் மன்னிப்பார். உங்க பாவம் மன்னிக்கப்பட்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவத்தை கழுவும். நீங்க என்றைக்கு மரித்தாலும் பரலோகம் போகலாம். வாங்க, இந்த கொள்ளை நோய்க்கு தப்பு வைக்கப்படுறதுக்கு இயேசுட்ட வாங்கன்னு கூப்பிடுங்க மக்களே. அதான் சுவிசேஷ அறிவித்தல். ஆண்டவர் நல்லவர், ஸ்தோத்திரம். மூன்றாவதாக ஆண்டவர் நல்லவர். மூன்றாவதாக லூக்கா 21:19 படிங்க. 19 லூக்கா 21:34 படிங்க. லூக்கா 21. உங்கள் இருதயங்கள் உங்கள் இருதயம் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். லூக்கா 21:19 படிச்சு பாருங்க. அல்லேலூயா. உங்கள் பொறுமையினாலும் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க சரீரத்தை பாதுகாக்கிறதுக்கு முன்ன உங்க ஆத்துமாவை காத்துக்கொள்ளுங்க. உங்க ஆத்துமாவை காத்துக்கொள்ளணும்னா படிச்சது மாதிரி லூக்கா 21:19 படிச்சது மாதிரி அந்த வசனம் திரும்ப படிங்க. 21:19. உங்கள் பொறுமையினால் 19:21-34 படிங்க. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினால் ஆத்துமாவை காப்பாற்ற இருதயத்தை பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகீக கவலை, உலக பிரகாரமான கவலை பாரமடையாதபடிக்கு நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். உங்கள் ஆத்துமாவை நீங்கள் காத்துக்கொள்ள ஆயத்தமாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். ஸ்தோத்திரம். நான்காவதாக சொல்லுகிறேன், லூக்கா 21:36 படியுங்கள். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எப்பொழுதும், இரவு பகல், அதிகாலை, ராட்சாமம், மத்தியான வேளை, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். கணவன் மனைவியாய் கூடி ஜெபியுங்கள், பிள்ளைகளோட ஜெபியுங்கள், குடும்பமாய் ஜெபியுங்கள், தனியாக ஜெபியுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கர்த்தருக்கு சித்தமானால் வெகு சீக்கிரம் தேவன் சகஜ நிலைமைக்கு தேவன் கொண்டு வருவார் என்று சொன்னார். சபையாக கூடி ஜெபித்தல், எல்லாவற்றிலுமே ஜெபியுங்கள், சுவிசேஷம் அறிவியுங்கள், உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். பொறுமையினால் உங்கள் ஆத்துமாவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தேவ ஜனமே, தெய்வ பயமும் பரிசுத்தத்தை பெருக்கத்தோடு பெருகிக் கொள்ளுங்கள். வேதனைகளுக்கு ஆரம்பமாயிடுச்சு. இனி இந்த உலகத்துக்கு ஒரு நிம்மதி, ஒட்டுமொத்தமா நிம்மதி இல்லை. ஒன்று போக ஒன்று வந்து கொண்டே இருக்கும். பஞ்சங்களும் பூமி அதிர்ச்சிகளும் கொள்ளை நோய்களும் யுத்தங்களும் மாறி 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 அப்பா என்ன சொன்னாரோ அதுதான் இனிமேல் சம்பவிக்க போகுது. ஆனால் அந்த அப்பா, அந்த மகிமையின் அப்பா, அந்த மாசற்ற அப்பா, அந்த இரக்கமுள்ள அப்பா, அந்த பரலோகத்தின் அப்பா இந்த உலகத்துக்கு இப்படிப்பட்ட பயங்கரமான தேவன் சொன்ன நிலைமையெல்லாம் வந்துட்டாலும் உங்களை என்னை மறக்காம தம்முடைய செட்டைகளுக்குள்ளே மறைத்து போஷித்து தேவைகளை கொடுத்து சந்தித்து பாதுகாத்து அப்பா ஆமென் ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் அவர் நிறுத்துவார். தேவனுடைய பிள்ளைகளை, இனிமேல் இந்த உலகத்திலே ஒரு வினாடி கூட நாம் விருதாவாக வீணாக்காதபடி இயேசு ராஜாவுக்கென்று அர்ப்பணித்து அவர் நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. கண்களை ஜெபம் பண்ணுவோமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, உங்க பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரப்பா. ஆமென். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவர்கள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆமென். கட்டாயம் இந்த லாக்டவுன் நாட்கள்ல, முடக்கத்தின் நாட்கள்ல வேலை இல்லையே, வருமானம் இல்லையே, தொழில் இல்லையே, முடங்கிருச்சு
என்ன செய்வோம் எது செய்வோம் என்று அஞ்ஞானிகளைப் போல நீங்கள் உலகத்தை நாடி தேட வேண்டிய அவசியம் இல்லை. சகலத்தை கொடுக்கத்தக்க வல்லமையுள்ள தகப்பன். ஆமீன். கொஞ்சம் அவருக்கு கொடுக்க தெரியாது அப்பாவுக்கு. அவருக்கு குறைவா வைக்க தெரியாது, நிறைவாக்கத்தான் தெரியும் அப்பாவுக்கு. ஆமீன். குறைவை நிறைவாக்குறவர் உங்க குறைவுகளையும் என் குறைவுகளையும் கட்டாயம் இதுவரைக்கும் நிறைவாகத்தான் வைத்திருக்கிறார். இனிமேலும் அப்படித்தான் அவர் செய்வார். கலங்காதிருங்கள். அந்த பாட்டை அப்பா சொல்றார், இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். எங்கு பார்த்தாலும் கொள்ளை நோய், கொரோனா வைரஸ், ஒன்று போக ஒன்று. ஆமீன். செய்தித்தாளை புரட்டினால் பயமா இருக்குது, டிவியை திருப்பி நியூஸ் கேட்டா பயமா இருக்குது. அவங்க சொல்ற எண்ணிக்கையும், இந்த வியாதி வந்தவங்கலாம் இனிமேல் இப்படி ஆகும், இனிமேல் அப்படி ஆகும், புதுசா அப்படி வந்திருக்குது. இந்த செய்தி இனிமேல் வந்து கொண்டே தான் இருக்க போகிறது. ஆனால் கர்த்தருடைய செட்டைகளின் மறைவிலே வந்த உங்களுக்கும் எனக்கும் அவரே அடைக்கலமானவர். அவரே அடைக்கலமானவர். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிக்கிறவர். கட்டாயம் தப்புவிப்பார். ஞானமாக புத்தியாக தேவனுக்கு மகிமையாக அர்ப்பணித்து அஜாக்கிரதை இல்லாமல் ஜாக்கிரதையாய் ஆத்துமாவை காத்துக்கொண்டு பொறுமையோடு காத்துக்கொண்டு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு மகிமை செலுத்திக் கொண்டிருப்போம். வருகைக்கு ஆயத்தமாவோம். அந்த கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சர்வ வல்லமையுள்ள என் அன்பு தகப்பனே, உங்க பரிசுத்த நாமத்துக்கு கொடான கொடி ஸ்தோத்திரப்பா. அப்பா, இந்த கடைசி நாட்கள்ல எங்களை ஜீவனோட வைத்திருக்கீங்க தகப்பனே. குமாரன் கோபம் கொள்ளாமலும் எங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். ஆமேன். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான் என்று சொல்லி உங்களை அண்டிக் கொள்ளுகிற மகாபெரிய கிருபை பாக்கியத்தை கொடுத்தீங்களே. நன்றிப்பா, நன்றிப்பா. அஞ்ஞானிகளை போல நாங்கள் நாடி தேடி இருந்த எங்களை மன்னிச்சிருங்கப்பா. எங்க பிள்ளைகள் அப்படி யாரும் அஞ்ஞானிகளை போல லௌகீக இச்சைகளுக்கும் லௌகீக பெருமைகளுக்கும் கர்த்தாவே லௌகீக தேவைகளுக்காகவும் பெருந்திண்டிகளுக்காகவும் தேவன் நாடி தேடாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. உங்க செட்டைகள் மறைவில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று சொன்னீங்களே. இனிமே வரக்கூடிய காலங்கள்ல எப்பொழுதும் நாங்கள் ஜெபம் பண்ணி விழித்திருந்து உங்க வருகைக்கு ஆயத்தமா இருக்க உதவி செய்யும். கேட்ட எல்லா பிள்ளைகளை ஆசிரியம் எழுத்தும் ஐயா. வரக்கூடிய எழுப்புதல்ல எங்களை பயன்படுத்துங்க தகப்பனே. சபையை பயன்படுத்துங்கப்பா. விசுவாச மக்களை பயன்படுத்துங்க தகப்பனே. அப்பா, வெகு சீக்கிரம் இந்த நிலைமையெல்லாம் மாற்றி ஒரு சகஜ நிலைமையை கொண்டு வாங்கப்பா. சகஜ நிலைமையை கொண்டு வாங்கப்பா. ஆலயங்கள் திறக்கப்படட்டும், புது சத்தம் பெருகட்டும் தகப்பனே. இந்த எழுப்பு தேசத்தில் வரக்கூடிய எழுப்புதலை கண்டு நாமத்தை பயன்படுத்த கிருபை தாங்க தகப்பனே. கர்த்தர் ஆதரிப்பதாக உதவி செய்யுங்கப்பா. ஒத்தாசை பண்ணுங்கப்பா. கர்த்தாவே, இந்த ஜெபத்தில் பங்கெடுத்த எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் மேலத்தின் தகப்பனே. தேவ கிருபைக்கு அர்ப்பணிக்கிறோம். மேலத்தும் ஐயா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எங்களை முற்றுமுடைய தாழ்த்தி உங்க வருகைக்கு ஆயத்தமா இருக்க தூய ஆவியின் கைகளுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாக உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் அவர் நீதி செய்கிறார். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடும் இப்படி வந்திருக்கிற மக்களோடும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இன்றைக்கும் என்றென்றைக்கும் இயேசப்பா வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமென். நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன். எத்தீங்கும் என்னை அணுகாது, எத்தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை, 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 நோயில்லை, 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 தோல்வியில்லை, தோல்வியில்லை, தோல்வியில்லை. சத்தீமை செய்ய முடியாது, எத்தீங்கும் என்னை அணுகாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.